உள்ள போனா அவங்க கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிறதுக்கே பயப்படுறாங்க. இங்க நடக்கிறது வந்து மக்களாட்சியா இல்ல சர்வாதிகார ஆட்சியான்னு தெரியல. எஃப்ஐஆர் போறதுக்கு பயந்தா பரவாயில்ல பிரதர், கம்ப்ளைண்ட் வாங்குறதுக்கே பயப்படுறாங்க. லீகல் ஒப்பீனியன் கேட்கணும்ன்றாங்க, அதுன்றாங்க இதுன்றாங்க. இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளில வர அந்த ட்விட், நாங்க எந்த ட்விட்டுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தோமோ அந்த ட்விட்டை வந்து போட்டவர் டெலீட் பண்ணிருக்காரு. இந்த அளவுல இருக்கு. அதனால தாமதத்திற்கு காரணம் நாங்க இல்ல, காவல்துறை தான். அதை முதல்ல பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிக்கிறேன். ஆர்.எஸ். பாரதி திமுகவினுடைய அமைப்பு செயலாளர், அவருடைய மகன், ஒரு பேர் என்னப்பா, சாய் லட்சுமிகாந்த் பாரதி அப்படிங்கிறவரு பாரத பிரதமரை அவதூறு செய்கிற விதத்திலும் அவர் மீது கொச்சையான பொய்யான அவதூறுகளை பரப்ப வேண்டும் என்கிற நோக்கத்திலும், அப்படி பொய்யான அவதூறுகளை பரப்பி அதன் மூலமாக தேசபக்தர்கள், இந்த தேசப்பற்றாளர்கள் மனதை, ஒரு குறிப்பிட்ட பிரிவினரது மனதை புண்படுத்தி அதன் மூலமாக அவர்களை சினமூட்டி கலவரத்தை தூண்டும் நோக்கத்திலும், இந்த தேசத்தினுடைய மாண்பு, நல்லெண்ணம், இறையாண்மை இவற்றிற்கு குந்தகம் விளைவிக்க வேண்டும் என்கிற தெளிவான நோக்கத்திலும், குந்தகம் விளைவிக்கிற வகையிலும் ஒரு ட்விட்டை போட்டிருக்கிறார். மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவர்கள், அவங்க வந்து அந்த எடை 50 கிலோ எடை பிரிவுல ஒலிம்பிக்ல விளையாடுறாங்க. அந்த அவங்களுடைய எடை வந்து 100 கிராம் அதிகமா இருக்கு, 2 கிலோ அதிகமா இருந்தது, அவங்க குறைச்சிட்டாங்க. கடைசி 100 கிராம் அவங்களால குறைக்க முடியல. அதற்காக தகுதி ஈர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதற்கும் பாரத பிரதமருக்கும் ஏதோ தொடர்பு இருப்பது போன்ற ஒரு பொய்யான கொச்சையான ஒரு சித்தரிப்பை ஏற்படுத்தி அவர் பதிவிட்டிருக்கிறார். இப்ப உலக நாடுகள்ல இருந்து பார்க்கும் பொழுது இது இந்த தேசத்தின் மீது, இந்த தேசத்திற்காக ஒலிம்பிக்கு அவங்கள விளையாட அனுப்புறது யாரு? இந்திய அரசு. இவங்க சொல்ற மாதிரி இப்ப உதயநிதி இங்கிருந்து ஒரு 200 பேரை விளையாட விடாம தடுத்தாருல தமிழகத்துல விளையாட்டு வீரர்களை, அது மாதிரி தடுத்திருக்க முடியாதா? ஒலிம்பிக்கு அனுப்பியதே நரேந்திர மோடி தானே. அவரு தானே இங்க கூப்பிட்டு அவருக்கு வந்து பார்ட்டி கொடுத்து அந்த அம்மாவுக்கு ஒலிம்பிக்ல அவங்கள செலக்ட் பண்ணி அனுப்புறாரு. அப்படி இருக்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு கொச்சையான ஒரு அவதூறை பரப்பும் பொழுது வெளிநாடுகள்ல இருந்து பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இந்திய விளையாட்டு வீராங்கனை, அதற்கு வந்து இந்திய பிரதமரே சதி செஞ்சாரா அப்படிங்கிற மாதிரி இந்தியாவினுடைய ஒரு நல்லெண்ணத்தை குலைக்கிற ஒரு விதத்துல, இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதிக்க செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இவர் இந்த ட்விட்டை பதிவு செய்திருக்கிறார். ஆர்.எஸ். பாரதி அவருடைய மகன். அதனால அவர் மீது இன்றைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நேற்று ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். இப்போ கமிஷனர் ஆபீஸுக்கு நேரடியாக வந்து பிசிக்கல் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கிறோம். காவல்துறை பிஜேபி கொடியேத்தனா கைது பண்ணோம், பிஜேபி காரங்க ட்விட்டு போட்டா கைது பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். திமுக காரங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிறதுக்கு கூட யோசிக்கும்ன்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. அவ்வளோ யோசிக்கிறாங்க, அவ்வளோ பதட்டப்படுறாங்க, பயப்படுறாங்க. இந்த நிலை வந்து நாட்டில் மக்களாட்சி தான் நடக்கிறதா இல்ல சர்வாதிகார ஆட்சி நடக்கிறதா? மிகப்பெரிய பாசிசத்தை தமிழகத்தில் திமுக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. திமுகவினுடைய கண்ணசைவை பார்த்து காவல்துறை காத்துக் கொண்டிருக்கிற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தமிழக காவல்துறைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால இந்த விஷயத்துல உண்மையான உறுதியான நடவடிக்கையை தமிழக காவல்துறை எடுக்க வேண்டும். இந்த குறிப்பிட்ட பதிவை போட்டவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நாங்கள் கோரிக்கையாக வைத்துவிட்டு வந்திருக்கிறோம். கார்ட்டூன் போட்டிருக்கிறாங்க. பாகுபலி படத்திலிருந்து ஒரு சித்தரிப்பு காட்சியை போட்டு அந்த வினேஷ் போகத் அவர்களுக்கு பிரதமர் அவருக்கு வந்து ஒரு சதி செய்தது போன்ற ஒரு சித்தரிப்பு படத்தை வெளியிட்டிருக்கிறார். இப்ப நீங்க நினைச்சா பார்க்க முடியாது, டெலிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளில வரேன், டெலிட் பண்ணிட்டாங்களாம். அதனால அந்த மாதிரியான ஒரு சித்தரிப்பை ஏற்படுத்தும் விதத்துல திமுகவினுடைய ஆர்.எஸ். பாரதி அவர்களுடைய மகன் சாய் லட்சுமிகாந்த் பாரதி அவர்கள் போட்டிருக்கிறார். கொடுத்தாங்கன்னு புகார் இருந்தது பிரதர். நான் என்ன சொல்றேன், உங்க லாஜிக்கே வரேன். ஒருவேளை அப்படி பண்றது அப்படின்னு சொன்னா விளையாட்டுகள்ல எவ்வளவு இந்த விளையாட்டுத் துறையில எவ்வளவு பாலிடிக்ஸ் இருக்குன்னு நீங்க பாத்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப 200 பேருக்கு மேல தமிழகத்துல விளையாட்டு வீரர்களை பங்கேற்கவே விடாமல் செய்தார் உதயநிதி. அது மாதிரி பண்ணிருப்பாங்களே. இப்ப இந்த அதான் சொல்றேன், இறுதி சுற்று படம்லாம் பாத்தீங்களா, எவ்வளவு பாலிடிக்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஒலிம்பிக்கு அனுப்பியதே மத்திய அரசு. பாரத பிரதமர் தான் ஒலிம்பிக்கு விருந்து கொடுத்து அனுப்புறாரு. சரி, இப்ப வெயிட் லாஸ், அதுக்கு மோடி காரணம் சொல்றீங்கன்னு வைங்க. 2016 இந்த அம்மா இதே மாதிரி வெயிட் லாஸ்ல ரிஜெக்ட் ஆனாங்க. அப்ப அதுக்கு யார் காரணம்? அப்ப எதனால் நடந்தது? இப்ப ஒருவேளை 50
50 கிலோவிற்கும் அதிகமாக அவங்க இல்லாம இருந்து ஒருவேளை அந்த நாம்ஸ் படியே இருந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிருந்தா இந்திய அரசாங்கம் ஃபைட் பண்ணிருக்கும். இது இவ்வளவு சொல்றீங்க. பராகுவே நாட்டில் ஒரு நீச்சல் வீராங்கனை என்ன காரணமே இல்ல, அவங்க வந்து பார்க்க அழகா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணதா நேத்து சன் செய்திகள்ல தான் பார்த்தேன். அப்ப அதுக்கு என்ன சொல்றது? அப்ப பராகுவே நாட்டு அதிபர் மேல நீங்க குறை சொல்லுவீங்களா? இது மாதிரியான நம்ம உங்களுக்கு அரசியல் நோக்கம் இருக்கலாம், பாலிடிக்ஸ் நீங்க பண்ணலாம், எவ்வளவு அற்ப அரசியல் வேணா பண்ணலாம். ஆனா இது தேசத்தினுடைய மாண்பை பாதிக்காத விதத்துல பண்ணணும். இந்த மாதிரி போடுறோம், ஃபாரின்காரன் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? நம்ம உங்களுக்கு அற்ப அரசியல் பண்றதுக்கு நீட் இருக்கு, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, அதெல்லாம் பண்ணிட்டு போங்க. தேசத்தினுடைய மாண்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்றேன். என் மேல போட்டிருக்கிற வழக்குல என்னை கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் தடை வாங்கணும். இப்ப பிணை வாங்கியிருக்கோம், பெயில் வாங்கியிருக்கிறோம். அதுல வந்து இப்ப மறுபடியும் மாடிஃபிகேஷன் போறேன். அதுல வந்து ஒரு அபிடேவிட் போட சொல்லியிருக்காங்க. அந்த அபிடேவிட் போட முடியாது, ஏன்னு சொன்னா போட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொன்னா அதுல வந்து நான் பேசியதுல எந்த தவறுமே இல்லை. நான் நாகூர்ல 1995 தீவிரவாதிகள், இஸ்லாமிய தீவிரவாதிகள் அனுப்பிய ஆர்டிஎக்ஸ் வெடிகுண்டுல தங்கம்மாள் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க இறந்துடுறாங்க. அவர்களுடைய 29வது நினைவு தினத்துல நாகூர்ல போய் அந்த நிகழ்ச்சியில நான் கலந்துட்டு பேசுறேன். அதற்கு வழக்கு போடப்பட்டிருக்கிறது. வழக்குல ஏதாவது ஒரு பர்டிகுலர் சொல்லணும், இவர் இந்த வார்த்தையை பேசினாரு, இவர் இந்த பேச்சினுடைய இந்த பகுதி குற்றத்திற்கு உகந்ததாக காக்னிசன்ஸ் உள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர்ல சொல்லணும். அதெல்லாம் எதுவுமே சொல்ல. இவர் பேசினது ஒரு குறிப்பிட்ட பிரிவினரது மனதை புண்படுத்திருச்சு, இவர் பேசினது காவல்துறையோட மனதை புண்படுத்திருச்சு. நான் பேசுனதுல எந்த பகுதி சார் புண்படுத்திச்சு பர்டிகுலர் சொல்லணும்ல. எதுவுமே இல்லாம வேகா ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் தான் நம்ம சேலஞ்ச் பண்ணிருக்கோம். அதுல காவல்துறை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த கோரிக்கையை ஏற்று உயர்நீதிமன்றம் ஒரு அபிடேவிட் போட சொன்னிச்சு. அந்த அபிடேவிட் விஷயத்துல மாடிஃபிகேஷன் கேட்டு மறுபடியும் உயர்நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறேன். ஏனென்று சொன்னா இப்ப நாம வந்து ஒரு அபிடேவிட் நான் பேசுந்து நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு அபிடேவிட் போடுறேன் அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு தண்டனை போன்ற ஒரு செயலாகிவிடும். மன்னிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு தண்டனை ஆகிடும். குற்றவியல் நடைமுறையே நடக்காம, ட்ரையலே நடக்காம எனக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும்? அதனால அந்த குறிப்பிட்ட பகுதியை நீக்க வேண்டும் என்று மீண்டும் உயர்நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறேன். சம்மன் கொடுத்துருக்காங்களா தெரியல, எனக்கு அந்த தகவல் தெரியல. எப்போ கொடுத்தாங்க? கொடுத்துருக்காங்களா? இல்ல தகவல் தெரியல. 1 ஹவரா போயிட்டு இருக்குன்னா 1 ஹவரா நான் இங்க இருந்தேன், அதனால தெரியல. அது என்ன விஷயம் தெரிஞ்சுட்டு பதில் சொல்றேன். இது எப்படிப்பா? இல்ல இப்ப நீங்க அண்ணாமலை அவர்களை பார்க்கணும்னு உங்களுடைய ஆசை எனக்கு புரியுது. ஆனா அவர் ஒரு மாநில தலைவர், எல்லா இடத்துக்கும் வர முடியாதுல்ல. அப்புறம் நாங்க மாநில பொறுப்பாளர்கள் எல்லாரும் இருக்கோம்ல, எங்களுக்கும் சில பணிகள் வேணும் இல்லையா? அதனால நான் வந்திருக்கேன். இருக்கட்டும்.